ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இன்சுலின் பிளான்ட் இருக்குல்ல, அதை பற்றி சொல்ல போகிறேன். இன்சுலின் பிளான்ட் நிறையா பேர்த்தோட வீட்டில் இப்போ இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இதோட யூசேஜ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீஃப் ஒன்றை அவங்க கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாலே அவங்களுக்கு, அதாவது முக்கியமாக ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு லோ லெவலில் ஆகும், சுகர் கம்மியாகும். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கள் வீட்டில் இருக்கனால எங்களுக்கு தெரிஞ்ச சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் இதை கொடுக்குறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை நட்டு வச்சு வளங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட்டு, மெடிசினல் பிளான்ட்டு. நம்ம வீட்டில் தோட்டம் போகிறோன்னா கண்டிப்பாக மெடிசினல் யூஸஸ் இருக்கிற பிளான்ட்டு நம்ம வைக்கணும். அது வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி நம்ம நட்டு வைக்கிறோன்னா, நான் ஏற்கனவே ரோஸ் எப்படி நட்டு வைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பாட் மிக்சிங் பண்ணுறது. அதே மாதிரி தான் இதில் வச்சேன் நான். இதுக்கு அந்தளவுக்கு கூட நான் வைக்கல. இதை சாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வேஸ்ட் பிளாஸ்டிக் டப்பில் தான் வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த மண் சும்மா நார்மல் மண் தான் போட்டு தான் வச்சுருக்கேன். இதில் என்னென்னா, இந்த பிளான்ட்டோட நேச்சர் எப்படின்னா, ரொம்ப மாட்ரேட்டான கிளைமேட் இருந்தால் போதும். சும்மா அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப வெயில் இந்த பிளான்ட்டு மேலே இதாகாமல் நார்மலாக இருந்தால் போதும். கொஞ்சம் இப்போ ஒரு மரத்தோட நிழல் கீழே அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரும். கோல்டு, அதாவது வின்டர் சீசன் இது மாதிரி இதிலலாம் நல்லாவே வளரும். கொஞ்சம் நிழல் தேவைப்படும் அதிகமாக. இந்த பிளான்ட்டுக்கு நிழல் இருந்தால் அது ரொம்ப நல்லாவே வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் நர்சரியில் சொல்லி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் நட்டு வைக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் அப்படி கிடைக்கலன்னா நிறையா பேர்த்தோட வீட்டில் இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வாங்கி வைங்க. எப்படி நட்டு வைக்கலாம்னா, இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த ஒரு கிளை இருக்குல்ல, இது இந்தளவுக்கு கூட ஒடிச்சு, இந்தளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் கூட போதும். இந்த இதை ஒடிச்சு நம்ம மண்ணில் நார்மலாக ஊனி விட்டாலே போதும். இது வளர்ந்துடும். இப்போ பார்த்தீங்களா, நான் இவ்வளோ தான் வச்சேன். இவ்வளோ தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1 2 3, இங்கே 1 4, கீழே இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா தெரியும், குட்டியாக இங்கே ஒன்று விட்டுருக்கு, தெரியுதா? என் ஃபோன் அவ்வளோ கிளாரிட்டியாலாம் இருக்காது, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்குது, க்ரோ ஆகிருக்கு. நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு ஒரு கொய்யா மரம் இருக்கும். இதனால் அதுக்கு கீழே வச்சுருக்கனால இது கொஞ்சம் நல்லா வளருது. நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், இல்லாட்டி நிழலில் வைங்க, அதுவே போதும். நீங்கள் இதுக்கு ஃபெர்டிலைஸ்லாம் ரொம்ப ஆஃபன் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக தண்ணி ஊற்றினாலே போதும், காலையிலேயும் சாயந்தரமும். மண் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் ரோஸ் பிளான்ட்டுக்கு எப்படி ஃபெர்டிலைஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணுறேன். இது நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.